இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, தூயாவியார் எனக்கு என்ன செய்வார்? என்னுடைய வாழ்வுக்கு ஏதாவது செய்வாரா? அமைதியை ஆவியானவர் இன்று எனக்கு தருவாரா? எனக்குள்ளே ஒரு ஒப்புரவு உணர்வை தூயாவியானவர் ஏற்படுத்துவாரா? இன்று இந்த வழிபாடு என்று சொன்னவுடன் ஒரு அம்மா சொன்னார், ஃபாதர், எங்களோட குடும்பத்தில் இருக்கிற இந்த குழப்பம் எல்லாம் தீர வேண்டும் என்று மன்றாடுங்கள். அன்புமிக்க சகோதரங்களை, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்வில் ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துயரம், எதையோ நினைத்து கண்ணீர், இவை எல்லாவற்றுடனும் இங்கிருப்போம். ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். வல்லமை மிகுந்த ஆவியானவரை எங்கள் மீது பொழிய வேண்டும். அமைதி உருவாக வேண்டும், ஒப்புரவு உருவாக வேண்டும் என்று ஆழமாக உணர்ந்து இந்த தூய ஆவியாரை ஏறெடுத்து நாங்கள் இந்த வேளையிலே பாடுவோம். தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆறுதலின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆறுதலின் தேவனே, என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும். எல்லோரும் கரங்களை தட்டுவோம். தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆறுதலின் தேவனே. இணைந்து பாடுவோம். ஆராதிப்பேனன் ஆருயிரே, ஆராதிப்பேனன் ஆராதிப்பேனன் ஆருயிரே, ஆராதிப்பேனன் ஆருயிரே, துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆறுதலின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆறுதலின் தேவனே. இந்த தண்ணீரின் மீது அசைந்து ஆடும், தண்ணீரின் மீது அசைந்து ஆடும். அன்புமிக்க சகோதரங்களே, ஏன் தூய ஆவியானவர் இந்த தண்ணீரின் மீது அசைந்து ஆடுகின்ற அந்த உருவகத்தினாலே எங்களுக்கு இந்த வேளையிலே எங்களை தன்னுடைய வல்லமையை ஏன் இப்படி புரிய வைக்கின்றார்? தண்ணீர் என்று சொன்னால் ஒரு குழப்பத்தின் அடையாளம், ஒரு அழிவின் அடையாளம், ஒரு பிரச்சனையின் அடையாளம். இந்த குழப்பத்தின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் குழம்பவில்லை. அவர் இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும். உருவமற்ற உலகம், எதுவுமே இல்லாத இடம், இதிலே ஒரு புதியதை படைக்க வேண்டும் என்பதற்காக தூய ஆவியானவர் அந்த குழப்பமான சூழலிலே அசைந்தாடி கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்விலும் பிரியமான சகோதரங்களே, எத்தனையோ குழப்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார்.
இந்த நிலையை பிரியமான சகோதரங்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவோடு சீடர்கள் பயணிக்கின்றார்கள், கடலிலே பயணிக்கின்றார்கள். போய்கொண்டிருக்கின்ற பொழுது பெரியதொரு காற்று வீசுகின்றது, கடல் கொந்தளிக்கின்றது. சீடர்கள் எல்லாம் கலங்குகின்றார்கள். இயேசுவிடம் ஓடி வருகிறார்கள். போதகரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாகிறோமே என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகின்றார். அங்கு பேரமைதி உருவாகுகின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, தூய ஆவியார் என்னுடைய வாழ்வுக்கு அமைதியை தருகின்றவர், என்னுடைய வாழ்விலே ஒப்புரவை ஏற்படுத்துகின்றவர், உருக்குலைந்த என்னுடைய வாழ்வுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கின்றவர், கலங்கி இருக்கின்ற என்னுடைய வாழ்வின் கலக்கத்தை தீர்த்து அமைதியை ஏற்படுத்துகின்றவர் தூய ஆவியானவர். நம்பிக்கை கொண்டவர்களாக பிரியமான சகோதரங்களே, நானும் நீங்களும் இந்த வேளையிலே என்னுடைய வாழ்வின் குழப்பத்தை எல்லாம் நினைத்தவர்களாக, என்னுடைய வாழ்வின் கஷ்டங்கள் வேதனைகளை எல்லாம் ஒரு கணம் நினைத்தவர்களாக தூய ஆவியாரை நோக்கி பாடுவோம். தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் கரங்களை தொட்டு, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பிரியமான சகோதரங்களை, ஆராதிப்பதற்கு நாங்கள் கூச்சப்படக்கூடாது. ஆராதிப்போம். கஷ்டங்களை எல்லாம் நினைத்தவர்களாக ஆண்டவரை ஆராதிப்போம். என்னுடைய ஆராதனை ஆண்டவருடைய திருச்சன்னிதானம் போக வேண்டும். பிரியமான சகோதரங்களே, நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஆவியானவர் என்னுடைய வாழ்விலே அமைதியை ஏற்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு தூய ஆவியானவரை நோக்கி ஆராதிப்பேன் 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 என் துணையாளரே தூய கண்ணீரின் மீது ஆறுதலின் கண்ணீரின் மீது என்றும் தங்கும் துணையாளரே என்றும் தங்கும் துணையாளரே அக்கினியாய் என் மேல் இறங்கி இயேசுவே, வல்லமை உள்ள ஆவியானவரே, எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே அபிஷேகியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை உணர எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே. நீர் எனக்குள்ளே இருக்கின்றீர், என்னை வாழ்விக்கின்றீர். உம்முடைய வல்லமையோடு நான் வாழ வேண்டும் என்ற துணிவை எனக்கு இந்த வேளையிலே தாரும் ஆவியானவரே. தண்ணீரின் மீது ஆளுகையின் தண்ணீரின் மீது விரும்பிய திசையில் வீசும் காற்றே விரும்பிய திசையில் பரிசுத்தரே அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளும்
அக்கினின் நாவுகளாய் அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே துணையாளரே தூய ஆவியே கண்ணீரின் மீது அசைந்து ஆடும் கண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஒரு கணம் உணர்ந்து கொள்ளுவோம். என்னுடைய வாழ்வின் சுமைகளை நினைத்துக் கொள்ளுவோம். என்னுடைய வாழ்வின் குழப்பங்களை நினைத்துக் கொள்ளுவோம். எதை குறித்தெல்லாம் இந்த வேளையிலே நாங்கள் கலங்கி நிற்கின்றோமோ, ஆண்டவரே என்னால் முடியவில்லையே என்று எதையெல்லாம் குறித்து நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோமோ, உருக்கமாக தூய ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியாருக்கு இயலாதது என்று ஒன்றுமில்லை. ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை, பிரியமான சகோதரங்களே, வல்லமை மிகுந்த ஆவியானவருடைய அருட்செயல். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூய பவுலானார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அதிகாரம் 5 வசனங்கள் 18 மற்றும் 22 தொடக்கம் 25 வரை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம்.
இந்த அதிகாரத்திலே ஊழியர்களின் செயல்களையும் ஆவியின் கனிகளையும் தெளிவாக எடுத்து எம்புகின்றார். இந்த சமூக தொடர் சாதனங்களினாலும் தொடர் பாடல்களினாலும் நாங்கள் சிந்திக்கும் பொழுது எமது வாழ்க்கையில் அதன் தவறான பாவனையினால் நாங்கள் இந்த ஊழியர்களின் செயல்களுக்கு அடிமையாகின்றோம். அமைதியின் ஒப்புரவின் கருவியாக அழைக்கப்பட்ட நாம் இவ்வாறான ஊழியர்களின் செயல்களுக்கு அடிமையாகுவதன் மூலம் ஆவி எமக்கு கொடுத்த ஆவி ஆட்கொண்ட எமது அந்த புனிதமான வாழ்வை அமைதியின் கருவியாக ஒப்புரவின் கருவியால மாறாக பிளவுகளிலும் தீமையான வாழ்வு நெறிகளிலும் நாங்கள் அதனை காண்கின்றோம். பாவங்களிலே தலையான பாவம் சுயநலம் என்றும் ஒரு எழுத்தாளர் கூறுகின்றார். அதேபோல் கனிகளிலே, அந்த தூய ஆவியின் கனிகளிலே தலையான அந்த கனி அன்பு என்றும் அவர் கூறுகின்றார். எனவே அந்த அன்பிலும் அமைதியிலும் ஒப்புரவிலும் வாழ எம்மை ஆட்கொண்ட அந்த ஆவியானவர் எமது வாழ்விலே அந்த கனிகளை படைத்து அதன் மூலம் மத்தியிலே அந்த அமைதியின் ஒப்புரவின் கருவிகளாக வாழ எம்மை அழைத்து அந்த கனிகளை மற்றவர்களோடு பகிரும் அந்த தூய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் தான் கிறிஸ்துவின் அந்த நல்வாழ்வுக்காக எம்மை கொடுத்திருக்கின்றோம். இறையாட்சி உன்னருகில் வந்துள்ளதே வந்துள்ளதே, மனம் மாறி நற்செய்தியை நம்பிடுவே நம்பிடுவே. இறையாட்சி உன்னருகில் வந்துள்ளதே வந்துள்ளதே, மனம் மாறி நற்செய்தியை நம்பிடுவே நம்பிடுவே. என் வாழ்விலே எந்நாளுமே இறையாட்சி என் சாட்சியாகிடவே. என் வாழ்விலே எந்நாளுமே இறையாட்சியின் சாட்சியாகிடவே. மறுபடியும் நான் பிறந்திடுவேன், என் மேய்ப்பர் பாதையில் நடந்திடுவேன். தூய ஆவியே துணையாக இருப்பவரே, தூய ஆவியே துணையாக இருப்பவரே. கனிகளில் தலையான அந்த அன்பு என்று நாங்கள் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்தவ அன்பு என்றால் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கணவன் மனைவி இடையில் இருக்கும் அன்பை பார்க்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளின் மத்தியில் இருக்கும் அந்த அன்பை பார்க்கின்றோம். காதலர்கள் மத்தியில் அந்த அன்பை பார்க்கின்றோம். அந்த கிறிஸ்தவ அன்பு என்றால் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்தவ அன்பு என்று நாங்கள் கூறும் பொழுது அந்த அன்பு ஒருவன் எங்கிருந்து வருகின்றான், எவ்வகைப்பட்டவன் என்று சிந்திப்பதில்லை. மாறாக அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு நாம் எவ்வாறு உதவி புரிய வேண்டும்
எவ்வாறு அந்த இறைவனின் அன்பை அவனுடன் பகர வேண்டும் என்று அழைக்கின்றது. எனவே அந்த கிறிஸ்தவ அன்பு வேறு எதுவும் சிந்திப்பதில்லை. மற்றவர்களின் தேவையை உணர்ந்தவர்களாக, மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்தவர்களாக, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த அன்பில் வாழ எம்மை அழைத்த இறைவன் ஆவியின் அந்த வல்லமையையும் ஆவியின் அந்த அன்பின் கனிகளையும் எமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த கனிகளை முழுமையாக வாழும் பொழுது நாங்கள் உண்மையாகவே ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த தூய ஆவியில் வாழும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ எம்மை அழைத்திருக்கின்றான். இந்த ஊனியல்களின் செயல்களுக்கு நாங்கள் எம்மைக்கு அடிமையாக்கும் பொழுது கலக்கம் நிறைந்த தண்ணியிலே எவ்வாறு நாம் நமது பிம்பத்தை பார்க்க முடியாதோ, தெளிவற்ற ஒரு கண்ணாடியிலே நாம் நமது உருவத்தை எவ்வாறு பார்க்க முடியாதோ, அதேபோல் நாங்கள் இறைவனின் அந்த சித்தத்தை, இறைவனின் சித்தத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க முடிவதில்லை. எனவே இன்று இந்த இரா பொழுதிலே ஆவியானவர் எம்மை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் வல்லமை எம்மத்தியில் வர வேண்டும். அதனாலும் வாழ்விலே அந்த ஆவியின் கனிகள் வரும் பொழுது நாங்கள் இன்று இந்த சவால் நிறைந்த சமுதாயத்திலே சமூக தொடர் சாதனங்களினால், தொடர் பாடல்களினால் வரும் அந்த அழிவை மாற்றி அதனை மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு, மற்றவர்களின் தூய்மையான வாழ்வுக்கு, சமுதாயத்தின் நன்மைக்கு நாங்கள் பயன்படுத்தும் அந்த வாழ்வாகமை நாம் சிந்திக்க அழைத்து நிற்கின்றோம். எனவே ஆவியின் வல்லமையை வேண்டி வந்திருக்கும் நாம், ஆவியினால் நாங்கள் நிச்சயமாக அர்ச்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்பிக்கை கொள்ளும் நாம் எமது வாழ்விலே வெறும் வார்த்தையால் அதனை கூறுவதில்லை. மாறாக எம் வாழ்விலே அந்த ஆவியின் கனிகளை வாழ எம்மை அழைத்ததை ஆவியானவர் எமக்கு நினைவு கூட்டுகின்றார். அவ்வாறு நாங்கள் வாழும் பொழுது எவ்வாறு இந்த தொடர் சாதனங்கள் எம்மை தீமையான பாதையில் அழைத்து செல்கின்றனோ, இந்த ஊனியர்பின் செயல்கள் எவ்வாறு அந்த வாழ்வை மங்கலாக்கி இறைவனை அறியாமல், இறைவனை காண முடியாமல், ஆவியின் கொடைகளை, கனிகளை அனுபவிக்க முடியாமல் செல்கின்றது என்பதை எமக்கு இன்று தெளிவாக காட்டி நிற்கின்றது. எனவே இறைவன் இவ்வாறு எம்மை அழைத்து தொடர்ந்தும் அதனை சிந்திக்க எம்மை அழைக்கின்றார். பலியல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன், விரும்புகின்றேன். நீதிமானை அல்லாமலே பாவி உன்னை அழைக்க வந்தேன். பலியல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன், விரும்புகிறேன். நீதிமானை அல்லாமலே பாவி உன்னை அழைக்க வந்தேன். பெயர் சொல்லியே அழைத்தவரே, உமக்காகவே யாவும் செய்திடவே. பெயர் சொல்லியே அழைத்தவரே, உமக்காகவே யாவும் செய்திடவே. மறுபடியும் நான் பிறந்திடுவேன், என் நேச சாயலில் நடந்திடுவேன். தூய ஆவியே துணையாக இருப்பவரே, கனிகளினால் துணையாக நாம் அந்த ஆவியின் கனிகளில் வாழும் பொழுது அந்த ஆவிய மத்தியிலே மற்றவர்களிடம் நன்மைத்தனத்தை காண அழைக்கின்றது.
அதனால் மற்றவர்களுடன் நாங்கள் பிறக்க வேண்டுமும் பொறுமை உள்ளவர்களாக, மற்றவர்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்பவர்களாக, மற்றவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் சிறப்பாக அவர்களின் நன்மைத்தனத்தில் வாழும் நல் சகோதர சகோதரிகளாக நம்மை வாழ அழைத்து நிற்கின்றது. எவ்வாறு ஆவியினால் நிரப்பப்பட்ட அம்ம சீடர்கள் தங்களது வாழ்வையே முழுமையாக கிறிஸ்துவின் பாதையிலே அர்ப்பணித்து நற்செய்தியை நல் வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுத்தார்களோ, நாமும் அதே போல் இந்த தொடர் சாதனத்தை, தொடர் பாடல்களை பயன்படுத்தி மத்தியில் ஒரு முழுமையான அமைதி நிறைந்த, ஒப்புரவு அடைந்த ஒரு நல்ல சமுதாயத்தை வாழ இறைவன் எம்மேல் கொண்ட நம்பிக்கையினால் எமக்கு இந்த அரிய பெரிய வாழ்வை தந்திருக்கின்றார். அந்த வாழ்விலே அவர் கொண்ட நம்பிக்கையினால் அந்த அமைதியின் ஒப்புரவின் கருவிகளாக எம்மை அழைத்திருக்கின்றார். அதனை சற்று சிந்திப்போம். எமது இந்த வாழ்க்கையின் தேவைகளை விட இறைமகன் கிறிஸ்து எமக்கு காட்டிய பாதையிலே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, வாழ்வை அளிக்கவல்ல, எமக்கு இந்த அரிய வாழ்வை கொடுத்து எம்மை ஆவியினால் ஆட்கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அரிய சந்தர்ப்பத்தை நினைத்து இன்று சிறப்பாக இந்த சமூக தொடர் சாதனங்கள், தொடர் பாடல்களினால் நாங்கள் பிழையான வழிகளில் சென்று எமது வாழ்வை அளிக்கும், மற்றவர்களின் வாழ்வை அளிக்கும் அந்த நிலையை சிந்தித்து அதனை மனித முன்னேற்றத்திற்காக, வாழ்வில் அமைதிக்காக, சகோதரத்துவத்துடன் வாழும் ஒரு மனித சமுதாயத்தின் கருவிகளாக எம்மை அழைத்ததை நாங்கள் சிந்திக்கின்றோம். எனவே அந்த இறைவன் இன்று நாங்கள் இந்த சிந்திக்கும் இந்த தூய ஆவியின் வருகையிலே எமக்கு கொடுத்த அந்த அருள் நிறைந்த, அருள் பொழிந்த வாழ்வை தந்ததை நாங்கள் சற்று சிந்திப்போம். சுயநலமாக எமது தேவைகளை அல்ல, எமது கஷ்ட துன்பங்களை அல்ல, மாறாக மற்றவர்களின் கஷ்டங்களில், துன்பங்களில் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும், எமது அந்த நல் வார்த்தையை பகிரும், அவர்கள் வாழ்க்கையிலே ஊக்கமூட்டும் அந்த கருவிகளாக எம்மை அழைத்திருக்கின்றார். அவ்வாறு சிந்திக்கும் பொழுது எமது இந்த கிறிஸ்தவ வாழ்வு எவ்வளவு ஒரு புனிதமான வாழ்வு! அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் எவ்வாறு அன்று உயிர்த்த கிறிஸ்து அமைதி உங்களோடு இருக்க என்று வாழ்த்தி நின்றார். அந்த அமைதியின் கருவிகளாக தொடர்ந்து வாழ எம்மை அழைத்திருக்கின்றார். எனவே அந்த ஆவியிடம் தொடர்ந்து இறைஞ்சி வேண்டுவோம். அந்த தூய ஆவி எம்மை ஆட்கொள்ள வேண்டும். சவால் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த இந்த சமுதாயத்திலே எனது அந்த தூய வாழ்வின் அந்த குறிக்கோளை எந்த விதத்திலும் மாற்றாமல் எம்மை அவர் கருவியாக அழைத்திருக்கின்றார். அந்த உணர்வோடு தொடர்ந்து அந்த ஆவியின் கனிகளை வாழவும், அந்த கனிகளை மற்றவர்களின் உள்ளத்தில் விதைக்கவும், அதன் மூலம் சமுதாயத்திலே ஒப்புரவின் மூலம் ஒரு நிலையான அமைதி, மகிழ்ச்சி, கனிவு, அன்பு நிகழவும் எம்மை அழைத்ததற்கு நன்றி கூறுவதோடு அவர் எம்மை நிரந்தரமாக, நிலையாக ஆட்கொள்ள அவரை வேண்டுவோம். உன்னருகில் வந்துள்ளதே, வந்துள்ளதே, மனம் மாறி நற்செய்தியை நம்பிடுவீர், நம்பிடுவீர். இறையாட்சி உன்னருகில் வந்துள்ளதே, வந்துள்ளதே, மனம் மாறி நற்செய்தியை
செய்தியை நம்பிடுவீர் நம்பிடுவீர். என் வாழ்விலே எந்நாளுமே இறையாட்சியின் சாட்சியாகிடவே. என் வாழ்விலே எந்நாளுமே இறையாட்சியின் சாட்சியாகிடவே. மறுபடியும் நான் பிறந்திடுவேன், என் மீட்பர் பாதையில் நடந்திடுவேன். தூய ஆவியே துணையாக இருப்பவரே, தூய ஆவியே துணையாக இருப்பவரே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டுமும் ஆவியின் வல்லமையா. மறுபடியும் நான் பிறக்க வேண்டுமும் ஆவியின் வல்லமையா. ஊற்றுமே தேற்றுமே மாற்றுமே என்னை உருமாற்றுமே. தூய ஆவியே துணையாக இருப்பவரே, தூய ஆவியே துணையாக இருப்பவரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு கணம் எழுந்து நிற்போம். பலரும் தூக்க கலக்கமாக இருக்கிறார்கள். நான் பின்பக்கமாக வந்து பார்த்தேன், பலர் சுருண்டு படுத்திருக்கிறார்கள். படுத்திருப்பவர்கள் எல்லாம் எழுப்பிவிடுங்கள். ஆவியானவர் வந்து விட்டார் என்று சொல்லுங்கள். தயவு செய்து பக்கத்தில் படுத்திருப்பவர் எல்லோரையும் எழுப்பிவிடுங்கள். சரியாக 12:30 மணிக்கு உங்களுக்கு சுட சுட தேநீர் ஆயத்தமாக இருக்கிறது. நித்திரையாக இருப்பவர்கள் எழுந்து தேநீரை குடித்துவிட்டு திரும்ப படுக்கச் சொல்லுங்கள். இப்பொழுது எழும்பச் சொல்லுங்கள். வானம் திறந்து ஆவியானவர் பொழியப்படுகின்ற இது அற்புதமான நேரம். நாங்கள் திருவிழிப்பு செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். விழித்திருந்து செவிப்பதற்காக வந்திருக்கின்றோம். தூங்காமல் ஜெபிக்கும் வரத்தை ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற பொழுது சாத்தான் எங்களுக்கு தூக்கத்தை தந்து ஆண்டவரோடு விழித்திருக்க எங்களுக்கு சோதனை தந்து கொண்டிருப்பான். எனவே நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வரவேற்போம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலிலே இணைந்து கொள்ளுவோம். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆவியானவரை எங்கள் மத்தியிலே வரவேற்று பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அருங்கொடை நாயகனே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக மொழியால் விட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலா
அனலாய் தணலாய் உருமாற்றவா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அருங்கொடை நாயகனே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா அழைப்பினை ஆட்கொண்டு உயிரளித்தீர் தண்ணீரால் அசைவாடி புனிதம் தந்தீர் படைப்பினை ஆட்கொண்டு உயிரளித்தீர் தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தீர் என்னையும் ஆட்கொள்ள வாருமையா என்னையும் ஆட்கொள்ள வாருமையா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தணலாய் உருமாற்றவா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அனலாய் தணலாய் உருமாற்றவா நாயகரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தீர் இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தீர் யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தீர் இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தீர் என்னையும் ஆட்கொள்ள வாருமையா என்னையும் ஆட்கொள்ள வாருமையா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தணலாய் உருமாற்றவா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அனலாய் தணலாய் உருமாற்றவா அருங்கொடை நாயகனே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா உந்தன் சித்தம் போல் நடத்துமையா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம்.
அக்கினியாய் பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்தீர், அன்னையையும் சீடரையும் ஆட்கொண்டீர். அக்கினியாய் பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்தீர், அன்னையையும் சீடரையும் ஆட்கொண்டீர். என்னையும் ஆட்கொள்ள வாருமையா, என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தணலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தணலாய் உருமாற்றவா. அனலாய் தணலாய் உருமாற்றவா, அனலாய் தணலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே. தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா, சித்தம் போல் நடத்துமையா. அன்பானவர்களே, இந்த வேளையிலே எங்களை முழுவதுமாக ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்க இருக்கின்றோம். இயலுமானவர்கள் முழந்தால் படியிடுங்கள், முடியாதவர்கள் கதிரைகளிலே அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்ற அற்புதமான ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான நன்மைத்தனங்களை பொழிந்திருக்கின்றார். நாங்கள் பிறந்தது முதல் இக்கணம் வரைக்கும் அந்த ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் எங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. தாயின் கருவிலே உருவாகும் முதலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், பால் குடிக்கும் மகவை தன்னுடைய பிள்ளையை தாய் மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற கடவுள், உன்னுடைய பெயரை என்னுடைய உள்ளம் கரங்களுக்குள்ளே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற கடவுள், எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகின்ற இனிமேலும் செய்ய போகின்ற அளப்பெரிய காரியங்கள் ஏராளம் ஏராளம். எத்தனையோ விதமான ஆபத்துக்கள், தீமைகள், பொல்லாப்புக்கள், இடப்பெயர்வுகள், சஞ்சலம் நிறைந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவருடைய உடனிருப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆளுகை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய குடும்ப சமூக வாழ்விலும் நிறையவே இருந்திருக்கிறது. ஆண்டவர் அற்புதங்கள் செய்கின்றவர், அதிசயங்கள் செய்கின்றவர். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுவோம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஏனெனில் அவர் ஆராதனைக்குரிய ஆண்டவர், வல்லமையின் தேவன், எப்போதும் எங்களோடு வாசம் செய்கின்ற ஆண்டவர். எங்களுடைய வாழ்விலே எப்போதும் பயணிக்கின்றார். அந்த ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றுங்கள். கடல்வாழ் உயிரினங்களே, வானத்து பறவைகளே, காடுகளில் வசிக்கும் மிருகங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று சொல்லி
எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். அந்த நல்ல ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி இந்த இரவு வேளையிலே கண்பிழித்து செபிக்கின்ற நாங்கள் ஆண்டவருடைய ஆவியானவருடைய தரிசனம் முழுமையாக எங்களுடைய வாழ்விலே எங்கள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி கரங்களை குவித்து எங்களுடைய பிராக்குகளை தவித்து இந்த வேளையிலே எங்களை முழுவதுமாக இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நாங்கள் இட்டு செல்வோம். இந்த செபத்திலே நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையும் ஞானமும் நிறைந்த எங்களின் தூய ஊற்றானவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி வாரும் ஐயா. அன்பின் ஆவியானவரே, நாங்கள் உமது சந்நிதியில் ஆன்மீக தாகத்தோடு ஆன்மீக பசியோடு வந்திருக்கின்றோம். கலை மான்கள் நீரோடைகளை தேடி ஓடுவதைப் போல நாங்களும் உம்மை தேடி ஓடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆத்துமாக்களை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகின்றோம். வான் நோக்கி கண்களை உயர்த்துகின்றோம், கரங்களை உயர்த்துகிறோம். உம்மை நோக்கி எங்கள் மன்றாட்டுக்களை எங்கள் மனங்களை திருப்புகின்றோம். ஆவியானவரே, நாங்கள் எங்கள் சொந்த பலத்தில், எங்கள் அறிவில், எங்கள் ஆற்றலில் மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நீர் இல்லாமல் எங்கள் இதயங்கள் வெறுமையை அனுபவிக்கின்றது, மகிழ்ச்சியை இழக்கின்றது, கவலையிலே மூழ்கின்றது. வல்லமையின் ஆவியானவரே, அன்று பெந்தகோஸ்தே நாளிலே சீடர்கள் மீது அக்கினி நாவு வடிவில் இறங்கினீரே, உமது நாமத்திலே இங்கே கூடி வந்திருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இறங்கி வாரும் ஐயா. இன்று உம்மை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். இறைவனின் தூய ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் வல்லமையோடு எழுந்தருளி வரும்போது நாங்களும் வல்லமை பெறுகின்றோம், ஆற்றல் அடைகின்றோம், திடன் பெறுகின்றோம். வாரும் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே விரைந்து வாரும். அன்பின் ஆவியானவரே, எங்கள் வாழ்வை ஆக்கிரமிக்கும் தீமையின் சக்திகளிலிருந்து, தீயவருடைய கண்ணிகளிலிருந்து, தீய ஆவியின் ஏவுதல்களிலிருந்து எங்களை விடுவியும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயம், சஞ்சலம், கவலை, கண்ணீர், இடர்களிலிருந்து விடுவியும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் வீடுகளை ஆசீர்வதியும். உமது அபிஷேகத்தின் மழையை எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் பொழிந்தருளும். உமது தொடுகையை வேண்டி நிற்கும் நோயாளிகளை தொடும். அதிசயங்கள், அற்புதங்கள் செய்கிறவர் நீர். உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை, உம்மால் இயலாதது ஒன்றுமே இல்லை. வல்லமையோடு இறங்கி வந்து நோயாளிகளை குணப்படுத்தும் ஆவியானவரே, அன்று சீடர்கள் பயந்து போய் வீட்டின் கதவுகளை பூட்டி வைத்திருந்த போது அவர்களின் இதய கதவுகளை திறந்து தைரியம் கொடுத்தீரே. இன்று வாழ்க்கையிலே விரக்தியுற்று மனமுடைந்து வேதனை உறுகிறவர்கள் ஆறுதல் அடையும்படியாக, ஆனந்தம் அடையும்படியாக எழுந்து வாரும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, இருளில் மூழ்கி துன்பம் அனுபவிக்கும் எங்கள் வாழ்வை தொடும். எங்கள் ஆத்துமாக்களை புதுப்பியும். எங்கள் வாழ்வை ஒளிமயமான வாழ்வாக மாற்றும். எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை பொறுப்படும். எங்கள் வாழ்வு உமக்கே உரியது. எங்கள் இதயங்களை நிரப்பும் உமது சமாதானம், உமது அன்பால் எங்களை நிரப்பும் ஆவியானவரே. எல்லாவற்றையும் புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த உலகத்தை புதுப்பியும். இறைவனின் உயிர் மூச்சே, தண்ணீரின் மீது அசைவாடுபவரே, அணையாத அக்கினிமயமானவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஐயா. எங்கள் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்பும் ஐயா. போட்டி, பொறாமை, கோபம், பெருமை, அகங்காரம், பழிவாங்கும் எண்ணம், குரோதம் போன்ற தீமையினுடைய சக்திகள் இருந்து எம்மை விடுவியும் ஆவியானவரே. நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ கற்றுக்கொடும். உம்மை விட்டு நாங்கள் பிரிய விடாதையும். உமது சமாதானம் எங்கள் வீடுகளை நிரப்பட்டும்.
இறைவனை விட்டு பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் இணைந்திட அருள் கூறும். உமது குணப்படுத்தும் வல்லமை எங்கள் வாழ்வை தொடச் செய்யும். பெந்தகோஸ்து நாளிலே வீசிய வல்லமையின் காற்றை போல எங்கள் வாழ்விலும் வீசச் செய்யும். ஞானம், புத்தி, அறிவு, திடம், விமரிசை, தேவபயம், பக்தி என்னும் அது கொடைகளால் எங்களை நிரப்பும். உண்மைக்காக குரல் கொடுக்க தைரியம் தாரும். தள்ளாடும் எங்களை கைகால்களை திடப்படுத்தும். சோர்ந்து போன எங்களுடைய மனங்களை உறுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியாய் எழுபவரே, எங்கள் இதயங்களில் பிரகாசமாய் ஒளிந்திடும். உமது கிருபை எங்களை நிரப்பட்டும். உமது அன்பு எங்கள் மீது நிறைவாய் பொழியப்படட்டும். ஆமேன். ஆவியின் வல்லமை தேவை. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா என்று சொல்லி இந்த பாடலோடு நாங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வோம். வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. ஒளி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இன்றே தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இன்றே தாரும் தேவா, இப்போ தேவை தேவா. அனைவரும் எழுந்து நின்று இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து உள்ளத்திலே அமைதியை தந்த இறைவன் எங்களுக்கு அருள் புரியுமாறு வேண்டுவோம். மன்றாடுவோமாக. ஓ தூய ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும், புதுவலு ஊட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி புகழ்வேன் என் இறைவாம். உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்று தூய ஆவியானவரை தோன்ற செய்து தம் சீடர்களின் உள்ளங்களில் அவரது அருளை பொழிந்தது போல் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதே தூய ஆவியானவர் அனைத்து உண்மைகளுக்கும் உங்களை வழிநடத்தி நற்செய்தி பணியில் உறுதியான ஆற்றலை உங்களுக்கு தருவாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆகிய அனைவரின் அருளும் ஆசீரும் உங்கள் மீது இறங்கி எப்பொழுதுமே உங்களுடன் தங்குவதாக. ஆவியின் வல்லமையை பெற்ற நாங்கள் அந்த ஆவியாரோடு இணைய தொடர்ந்தும் இந்த பாடலிலே பங்கெடுப்போம். நாளிலே
வல்லமையாயிறங்கி வரங்களினாலே நிரப்பும் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா வல்லமை தேவை தேவா இன்றே தாரும் தேவா இப்போ தேவை தேவா யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ மூப்பர் வாழ்வு யாவரும் தரிசனம் சொல்வாரே மூப்பர் வாழ்வு யாவரும் தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா வல்லமை தேவை தேவா இன்றே தாரும் தேவா இப்போ தேவை தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. Praise the Lord. 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 Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே.